தெலுங்கானாவில் ஒரு பொண்ணோட உடலை தகனம் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு கத்திரிக்கோல் கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்கோல் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு செம ஷாக்கு. இதனால் தெலுங்கானா ஃபுல்லாக இது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு வழக்கு. அப்படி என்ன தெலுங்கானாவில் நடந்தது அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, தெலுங்கானாவில் கோத்தகுடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு தொலைதூர பழங்குடியின கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வனஜா அப்படின்னு சொல்லப்படுற 20 வயசான பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. மாப்பிள்ளையெல்லாம் தேடி முடித்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்றாங்க. 2 பேரும் ஜோடி வந்து சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போகும்போது தான் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி மாதக்கணக்காக போகுது. இப்படி வந்து கிட்டத்தட்ட குழந்தை பிறக்க போகிற நேரம் வரப்போகுது. இவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆரம்ப சுகாதார மையம் இருக்குது. அங்கே தான் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்க டேட்டும் கொடுத்துட்றாங்க. அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அவர் டேட்டு கொடுக்குறாரு, இந்த ஜூன் 14ஆம் தேதி அப்படின்னு. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஜூன் 12ஆம் தேதியே நைட்டு வந்து வலி வந்துடுது. இவங்க அமைதியாக இருக்காங்க. இதை வந்து வெளில சொல்லலை. நைட் நேரம் இவங்க வெளில சொல்லலை, தூங்கிடுறாங்க. இப்படி அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கும், அதாவது 13ஆம் தேதி காலையில். அப்போ வலி வந்து இன்னமும் வந்து அதிகரிக்குது. இப்படி பிரசவ வலி வந்தோடனே உடனே ஆம்புலன்ஸுக்கு வந்து அடிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்துடும் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வரவே இல்லை. 2 மணி நேரம் ஆகுது அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு. 10 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்துடும் காத்துக்கிட்டு இருந்து கடைசியாக 12 மணிக்கு வருதா, அப்புறம் ட்ராவல் பண்ணி அந்த ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போதே இந்த லேடி வந்து ரொம்ப முடியாத நிலைமைக்கு போகிறாங்க. 2வது கட்டத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து டாக்டரும் இல்லை, நர்ஸு மட்டும்தான் இருக்காங்க. இது அடுத்த கட்ட ஷாக்கு. இருந்தாலும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அடுத்த 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். கண்டிப்பாக அது முடியவே முடியாது, இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணை வந்து இறக்கிடுறாங்க. இங்கே நர்ஸு வந்து 2 பேர் தான் இருக்காங்க. 4 பேர் இருக்கணும். ஒருத்தங்க வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொருத்தங்க மருத்துவ லீவில் வந்து போயிட்டாங்க. 2 பேர் தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிரசவம் வந்து பார்க்குறாங்க. இப்படி நேரங்கள் போகுது, குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய கொண்டாந்து இந்த கணவன்கிட்ட கொடுக்குறாங்களா, ஆனால் அந்த குழந்தை அழுகவே இல்லை. ஏன் அழுகலை அப்படின்னு தெரில. இவர் கேட்குறாரு, ஏங்க அழுகலை அப்படின்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பனிக்கூட தண்ணியை குடிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவர் வந்து பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா நர்ஸு சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விட்டுறாங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த தாய்க்கு வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாகுது. உடனே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்க, 2 பேரையும் உடனே கொண்டு போங்கன்னு ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி விட்றாங்க. எல்லாண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அதுவே 2 மணி நேரம் ஆகுது. இப்படி அங்கே போனதுக்கப்புறம் அங்கே சிறப்பு மருத்துவர்லாம் கிடையாது, நார்மலான மருத்துவர் வந்து இருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தை இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமை வந்து யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை பார்த்தோன்னா அவர் செம ஷாக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை. இதே நேரத்தில் அந்த தாய்க்கு வந்து சிகிச்சை வந்து நடக்குது. ஆனால் அப்பையும் ப்ளீடிங் வந்து நிற்கவே இல்லை. ஏன்னா அதுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு அங்கே வந்து யாருமே இல்லை. உடனே என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 1.5 மணி நேரம் கழித்து அங்கேருந்து கம்மம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்றாங்க. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ கம்மத்துக்கு வந்து போயிட்டாங்க. குழந்தை வந்து அங்கே எல்லாண்டுலேயே வந்து இறந்து போயிட்டேன். இப்போ கம்மத்துக்கு வந்து இந்த தாய் மட்டும் போகுது. அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்படி ட்ரீட்மெண்ட் நடந்தாலும் ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக போய் அப்படியே சுயநினைவு இழந்து அவங்க இறந்தே போயிடுறாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து அது எதுவும் எடுக்கலை. கம்மத்தில் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த செய்தியை கேட்டோன்னே இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஏன்னா ஒரே நாளில் அவங்களோட ஒய்ஃபும் சரி குழந்தையும் வந்து இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து எப்படி இருந்திருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடலை வந்து கொண்டு போய் தகனமும் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வராங்க. இப்படி தகனம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 நாள் இருக்குங்க. ஒரு 3 நாள் கழித்து அங்கே வந்து போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது அந்த இடத்துல ஒரு கத்திரிக்கோல் வந்துருக்கு, அந்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல். இதை பார்த்தோன்னே சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே ஷாக்கு. எப்பட்றா அந்த கத்திரிக்கோல் இங்கே இருக்க முடியும், இது மருத்துவர் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு உடனே இந்த சம்பவத்தை மீடியாக்கிட்ட சொல்கிறாங்க. இது முறையற்ற மருத்துவம், அதனால தான் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த கணவர் வந்து குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை இறந்ததில்ல, அதுக்கும் வந்து குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இது மீடியாவில் பரவி எல்லா இடங்கள்லையும் தெரிய வருது, தெலுங்கானா ஃபுல்லாக. உடனே வந்து அவங்க மேலிடத்தில் உள்ள கவர்மெண்ட்டு வந்து இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
விசாரணை ஆரம்பிக்குது, விசாரணை குழுவெல்லாம் வந்து இருக்குது. இப்படி விசாரணை வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த கணவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாருன்னா, முதல்ல 2 மணி நேரம் ஆம்புலன்ஸே வந்து லேட்டாக வந்துச்சு. அடுத்து என்னென்னா அங்கே டாக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தை வந்து அழுவாமல் இருந்தப்ப அது உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நர்ஸை ஏமாற்றி இவங்களை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த இடத்துலேருந்து உடனே அனுப்பி விடுறதுக்காக நீங்கள் போங்க போங்க எல்லாண்டுக்கு போங்கன்னு எங்களை அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் அந்த கணவர் வந்து சொல்கிறாரு. இதை எல்லாத்தையும் அந்த விசாரணை குழு வந்து கேட்குறாங்க. அதை தாண்டி ஏன் டாக்டர் அங்கே இல்லைங்கிற கேள்வி வருதுல்ல, அந்த டாக்டர் ஏதோ ஒரு விழிப்புணர்வு முகாமுக்காக பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே விழிப்புணர்வு எதை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் சொல்லியிருந்திருக்காரு, நான் 14ஆம் தேதி வந்து டேட்டு சொல்லியிருந்தேன், அதனால வந்து நான் வந்து அங்கே போயிருந்தேன், இல்லாட்டி நான் போயிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முட்டை கொடுக்குறாரு. இது மாதிரி அங்கே வரும்போதே வந்து மோசமான நிலைமையில் தான் வந்திருந்திருக்காங்க. அங்கே இருந்த நர்ஸை வச்சு அவங்க வேலை பார்த்துருந்துருக்காங்க. குழந்தை வந்து உடனே வந்து சில நேரத்தில் அழுவாது, ஏன்னா பனிக்கூட தண்ணியை குடிச்சிருந்துருக்கும் அப்படின்ட்டு அந்த நர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டாக்டர் வந்து பேசுகிறாங்க. இங்கே இந்த விசாரணை குழு வந்து இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இடைநீக்கம் வந்து பண்ணி விட்டுறாங்க. எப்போ விசாரணை முடியுதோ அப்போ அவருக்கு வந்து வேலை கிடைக்கும். இதே நேரத்தில் அந்த நர்ஸுகள்லாம் விசாரணை வந்து நடக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்படுது. எல்லோரும் வந்து இப்படி தாங்க இங்கே நடக்குது, இங்கே அதிக மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு அவங்க எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ தான் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து சொல்கிறாங்க 28 செவிலியர்கள் பற்றாக்குறையும் 36 மருத்துவர்களே வந்து பற்றாக்குறையும். இது எல்லாம் வந்து வெளியே தெரிய வருது. எல்லாரும் வந்து கொந்தளிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு நடந்தது. அந்த கணவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆதங்கம் தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இது மாதிரி குழந்தை பிறக்கும்போது 3.2 கிலோ இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போயே இது சுகப்பிரசவம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் உடனே தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்திருப்போம். ஆனால் இவங்க சுகப்பிரசவம் பார்க்குறேன் அப்படின்ட்டு என் குழந்தையும் வந்து இறந்து போயிட்டு அதையும் வந்து சமாளித்தாங்க, என் ஒய்ஃபும் வந்து இறந்து போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு அவங்க ஆதங்கம் வந்து தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த கத்திரிக்கோள் மாதிரி ஒன்று கிடச்சதில்ல, இதை தானே முதல்ல வந்து குற்றச்சாட்டாக வச்சாங்க. அதுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அது கத்திரிக்கோளே கிடையாது, அது ஒரு இடுக்கி மாதிரி, இது இந்த இரத்தப்போக்கு அதிகமாக போனால் அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இதை தாண்டி இந்த சம்பவம் பெரிய லெவலில் பேசப்பட்டோன்னே மனித உரிமைகள் ஆணையம் வந்து தானாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்புறம் மாவட்ட சுகாதார நிலையத்துக்கு வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு லெட்ரு வேணும், அங்கே என்ன நடந்தது எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னு இந்த ஜூலை 13ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு இதெல்லாம் வேணும் விசாரணையெல்லாம் முடிச்சு அப்படின்னு மனித உரிமைகள் ஆணையம் கேட்டிருந்திருக்கு. இதை தாண்டி தெலுங்கானா கவர்மெண்ட்டே ஒரு தனிக்குழு வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அது எதுக்காகனா இது மாதிரி கிராமப்புறங்களில் சம்பவம் நடக்குது, இதெல்லாம் எப்படி தடுக்கலாம், என்ன மாதிரி வந்து பண்ணால் இதெல்லாம் தடுக்க முடியும்னு ஒரு குழு அமைச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை வந்து கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்தலாம். ரொம்ப கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் மேலே தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.